இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன தைக்க போகிறோம்னா 30 சைஸ் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ இது முதுகு சைடு நம்ம 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருக்கோம். அதை இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கி தைச்சிக்கலாம். ஒரு அரை இன்ச்சில் மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரை இன்ச்சு மடிச்சு தைச்சாச்சு. இனி நம்ம கட் பண்ணி விட்ட இடம் இருக்கு, அதில் அப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சு தைச்சதுக்கு அப்புறமா முதுகுல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டுக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி தரேன். இல்லாம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருப்போம், சைடு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம்னா அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த எண்ட் இருக்கு பாருங்க, இதை அப்படியே கையை சாமிட்டு இந்த எண்டை இந்த மார்க் பண்ணிருக்கிற இடத்துல அப்படியே கொண்டு வைக்கணும். லாஸ்ட்ல வைக்கக்கூடாது, மார்க் பண்ண இடத்துல வைக்கணும். வைக்கும்போது இதுல தான் வரம்ல, இந்த லாஸ்ட் எண்ட் வரம்ல, இதுல தான் நம்ம டாட் பிடிக்கணும். அதை நம்ம இப்படி மார்க் பண்ணிடலாம். அதை மடிச்ச மாதிரி இருக்கும். இந்த 2 சைடும் மார்க் பண்ணணும். ஒரே இடத்துல மேலேயும் கீழே மார்க் பண்ணிடுங்க. அந்த மார்க் பண்ண இடத்த இப்படி மடிச்சு அரை இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி தைக்கணும். இதுக்கு இனி உயரம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுடுங்க. டேப் வச்சு அளந்தா 3.5 இன்ச்சு வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா மிஷின்ல ஒரு இந்த ஃபுல் மிஷின் இருக்கும்ல, அதுல ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதுல வச்சு அந்த அளவு வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டேப் வச்சு 3.5 இன்ச்சு அளந்துருங்க. அளந்துட்டு இப்படி கிராஸ்ல தைச்சு விட்டுருங்க. இதே போல இங்க மார்க் பண்ணிச்சுக்கோம். இதையும் அதே மாதிரி தைச்சிருங்க. அரை இன்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுவும் ஒரு டாட் பிடிச்சதுனால இந்த டாட்டை இதுக்கு அளவு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், துணி எப்படி கொஞ்சம் மடக்கிட்டு இந்த அளவை இது பக்கத்துல கொண்டுருவாங்க. கொண்டு வந்து அது எவ்வளவு உயரம் இருக்குன்னு மார்க் பண்ணிடுங்க. இதில் புதுசா தைக்கிறவங்க இப்படி கிராஸ்ல லைன் மாதிரி போட்டுட்டு அந்த லைன் மேலே தைங்க. இப்போ நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு. இப்போ முதுகு சைடு முடிஞ்சு இனி பட்டி தைச்சிக்கலாம். பட்டிக்கு வந்து 3 பீஸ் வச்சிருக்கேன், 4 பீஸ் வச்சிருக்கேன். 2 துணி உள் துணியா வச்சுட்டு வெளியில வந்து நம்ம மெயின் கிளாத் வெளியில வச்சிருக்கேன். நம்ம சுத்திலும் தையல் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாருக்குமே புரியும். ஒண்ணுமே தைக்க தெரியலன்னா கூட இதை பார்த்தா உங்களுக்கு தைச்சிடலாம். இப்போ நம்ம அளவு நான் கட் பண்ணி விட்டு வந்துடுவேன். இந்த அளவு தவிர மேலே எக்ஸ்ட்ரா நம்ம உள் துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கத அவ்வளவும் கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு பிளவுஸுக்கான அளவு பட்டி உண்டுல, அந்த அளவு பட்டியை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு மீதி எல்லாமே நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு, இதுதான் நம்ம அளவு, சைஸ் இவ்வளவு தான். அதே மாதிரி இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி சுத்திரம் தையல் போட்டப்பறம் ஒரு டைம் இப்படி பார்த்துடுங்க. 2 சைடும் இப்படி திருப்பி பார்த்துடுங்க. இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. இனி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் டாட்டு நம்ம அளவு பிளவுஸ்ல நான் வந்து கட் பண்ணும்போதே அளந்து விட்டுருக்கேன். இதுல வந்து நமக்கு 2.25 இன்ச்சு தான் உங்களுக்கு இடைவெளி தேவை. இந்த அதுக்கு 2.25 இன்ச்சு பிறகுதான் இப்படி டாட் பிடிச்சிருக்கு. எல்லா பிளவுஸும் அந்த அளவு இருக்கும். அதை நான் ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிடுவேன். இது 30 சைஸ் பிளவுஸ்னால கட் பண்ணி விட்ட இடம் நான் இருக்கு. இந்த சைடு உள்ள துணியை தான் மடிச்சு 1 இன்ச்சுக்கு அளந்து இந்த கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல இருந்து தான் கிராஸ் பண்ணணும். நீங்க டேப் வச்சு அளந்துக்கிடுங்க. நான் வந்து டேப் வச்சு அளக்கல, எனக்கு தெரியும், அதனால நான் அளக்கல. நீங்க மடக்கிட்டு 30 சைஸ்னாலே
நீங்கள் அளந்துக்கிடுங்க. கொஞ்ச நாள் நீங்களும் டேப் வச்சு அளந்து பிடிச்சிங்கன்னா பழகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், இது 1 இன்ச்சு தான் இருக்கும், இது 1.5 இருக்கும், இது 2 இருக்கும், எல்லா அளவுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வருங்க, இது இந்த ஷோல்டரை பாதியாக மடக்கி வச்சிருக்கேன். அதுலேருந்து தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக இது பிடிக்கணும் இந்த டாட். அப்போ இந்த மடக்கி வச்சா தான் ஷோல்டர் லூஸ் வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு கையை வச்சு இப்படி அம்மி கொடுத்துருக்கேன். இனி நம்ம கிராஸில் நம்ம தைக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள், இது ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குது. நீங்கள் அதை பார்க்காதுங்க, இந்த நேரம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இது எல்லா அளவு ப்ளவுஸுமே இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுக்கு உயரம் வந்து 2 போதும், 2 இன்ச்சு போதும். ஏன்னா ரொம்ப சைஸ் சின்ன பார்த்தீங்கன்னா 30 சைஸ் தானே, 2.5 எல்லாம் வேண்டாம். அதை இப்படியே கிராஸ் பண்ணி எடுத்துருங்க. நான் சொல்கிற அளவெல்லாம் நீங்கள் டேப்பில் அளங்க. புதுசாக தைக்கிறவங்க ஏற்கனவே பழகுனவங்க வந்து சும்மா பார்க்க மட்டும் தான் செய்வாங்க. நீங்கள் எதுவுமே தைக்க தெரியாதவங்க அளந்து தைங்க. அதே போல் தான் இந்த பக்கமும் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். அந்த கட் பண்ணி விட்டுறதுக்கு இந்த பக்கம் மடக்கி அந்த கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல தான் தைக்கணும். இந்த சைடு இருக்க துணி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதே அதே போல் ஒரு மடக்கிடுங்க, ஷோல்டர்லேருந்து மடக்கிடுங்க. இனி நம்ம ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். இந்த டாட்டை நம்ம இந்த பக்கம் அளவு வச்சுக்கலாம். இந்த டாட் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு டாட் பிடிச்சோடனே நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா. இனி இந்த ஆம் ஹோல் டாட்டு நேரம் ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டாட்டு ஃப்ரெண்டு நெக் பக்கம் பற்றியில் அதை இப்படியே பாதியாக மடக்கிடுங்க. 4 இன்ச்சு அளவு தான் பிடிக்கணும். இது அதுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடாது. 4 இன்ச்சில் பிடிச்சிட்டு இதுக்கு நீளம் பார்க்கணும் இல்லையா, இதுக்கு நீளம் 2.5 இன்ச்சு வச்சுடுங்க. இப்போ இது பிடிச்சாச்சு. அதே போல் இந்த பக்கம் கழுத்து பக்கம் தான் இதுவும் பாதியாக மடக்கிடுங்க. இனி இந்த டாட்டை நம்ம இதுக்கு அளவு வச்சுக்கலாம். இனி ஆம்போல் டாட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி நீங்கள் இந்த ஆம்போல் சைடு ஒரு கையை வச்சுடுங்க. ஒரு கையை இந்த மெயின் டாக்டருக்கு பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஒரு டைம் இப்படி நீங்கள் தூக்கிட்டு விட்டுங்க கீழே. விட்ட உடனே உங்களுக்கு அந்த லைன் கரெக்டாக தெரியும். இப்படி அப்படி உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டுடலாம். அளவெல்லாம் சொல்லி கிளியராக போடலாம். நிறைய பேருக்கு இதில் தான் சந்தேகம் வரும். அதனால் அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. இனி இந்த டாட்டுக்கு இந்த மெயின் டாட் பாருங்க, இதுல இன்னொரு இது உண்டு. இதுக்கும் இடைவெளியை நம்ம டேப் வச்சு அளந்துடலாம். இது வயசானவங்களுக்குனாலே நீங்க இந்த இடைவெளி 2 இன்ச்சு வைக்கணும். 2 இதுல இந்த டேப்பை பாருங்க, மெயின் டாட் இருக்கு, அதுல டேப்பை வைங்க. அதுல இருந்து 2 இன்ச்சு இதுல வரும்னு பாருங்க. இது நான் எப்படி பார்க்கறேன்னா, நான் கொஞ்சம் இடம் தச்சு ஊசியை குத்தி நிறுத்திட்டு தான் நான் அந்த அளவு பார்க்கேன். இது எந்த இடத்துல பார்க்க நினைக்கக்கூடாது. இப்போ 2 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு அப்படியே தச்சாச்சு. அதே போல் நம்ம இங்கே பாருங்க, இதுக்கும் அது ஏற்கனவே பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் இப்படி பார்த்த உடனே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம். இனி இந்த டாட்டை நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். ஒரு சைடு பிடிச்சா அப்போ தான் அளவு வச்சு, அப்புறம் இன்னொரு சைடுக்கு நம்ம தச்சிருக்கதை நான் இப்போ எப்படி வச்சு பார்த்தேன் பாருங்க, அதே மாதிரி வைங்க. இப்போ 3 டாட்டு பிடிச்சாச்சு. இவங்களுக்கு 4 டாட்டு தேவை கிடையாது, 3 டாட் போதும். இந்த டாட் வந்து இந்த இதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் வரணும். இது வந்து நம்ம பாதியாக மடித்து தைச்சிருக்கோம். இவ்வளோதான். இனிமேல் இதில் நம்ம பட்டி வச்சு தைக்கலாம். பட்டி வச்சு தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே வருங்க, கொஞ்சம் 1/4 இன்ச்சோட குறைவாக இருந்தால் போதும். இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு இந்த லாஸ் சத்த வைக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி விட்டு வைங்க. கொஞ்சம் தள்ளி இது போல் நான் இப்போ மார்க் பண்ணோம்ல அதே மாதிரி வைங்க. இனி இந்த மெயின் டாட்டை வரும்போது நிறுத்திக்கிடுங்க. நிறுத்திட்டு இந்த மெயின் டாட்டை மடக்கி விட்ருங்க. உள் பக்கமாக இப்படி ஒரு மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க.
நம்மளுக்கு இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே நீண்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துணியில நம்ம இப்படி டாட் பிடிச்ச உடனே அதை நம்ம இப்படி சரி பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கிராஸ்ல இதை கட் பண்ணி எடுக்கலாம். இதே போல நீங்க ஒண்ணு தச்சுக்கிட்டு உடனே நூலை கட் பண்ணாதுங்க. அது இன்னொன்னு தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நூலை கட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு நூல் உருவி போகாம இருக்கும். இப்ப நான் தச்சுட்டேன்னா இப்ப இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அதே போல இந்த மெயின் டாட்டை உள் பக்கமா மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வச்சு தைக்கணும். இனி இப்படி திருப்பி பார்க்கும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பாருங்க. இந்த சைடு எக்ஸ்ட்ரா கரெக்டா இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் கிராஸ்ல இருக்கு. கொஞ்சம் இருந்தாலும் நீங்க அதை நேர் பண்ணி விடுங்க. இப்படி நேர் பண்ணி விடுங்க. இனி கூட ஒரு தையல் போட்டுடலாம். இந்த பட்டியை நம்ம சுத்திலும் தையல் போட்டிருக்கோம். இதுல மடிச்சு தைக்கணும் நம்ம. இப்படி அதை நம்ம அளவு பார்க்கலாம். பின்பக்கம் முதுகு சைடு உள்ள இதை எடுத்துக்கணும். இப்படி இது ரெண்டு பக்கமும் வேற மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா பார்த்து வச்சுடுங்க. ஆப்போசிட்ல வரும். எந்த சைடுக்குள்ளது எப்படின்னு பார்த்துட்டு இந்த சைடு ஜாயிண்ட் வரும் பாருங்க, அதுக்கு மேலே இப்படியே வைங்க. கரெக்டா வச்சுட்டு கை வச்சு பிடிச்சிட்டு இங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கோ அதை தான் நம்ம மடிச்சு தைக்கணும். நம்ம கீழே மடிச்சு தைச்சிருக்கோம் அதே அளவுக்கு தான் நம்ம மேலேயும் மடிச்சு தைக்கணும். அப்பதான் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இல்லைன்னா ஒன்றும் ஏத்தியும் தத்தியமா வரும். அதனால இதை கரெக்டா மார்க் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு சைடு ஜாயின் பண்ணதுலயும் பிரச்சனை தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதே மெத்தட்ல நீங்க தைச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இனி இந்த ஃப்ரண்ட்ல மடிச்சு தைக்கணும். அதுக்கு அளவு பார்க்கணும். ரெண்டு ஷோல்டர்ல ரெண்டே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு இதுவும் கையை வச்சு பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. லேசா இழுத்து கொடுத்து துணி லேசா இழுக்கணும். இழுக்கும்போது தெரியும் உங்களுக்கு. மடிப்புன்னா இருக்கு, மடிப்புக்கு மேல இப்படி மார்க் பண்ணிருங்க. இனி இந்த ரெண்டு மார்க்கையும் மடிச்சு தைச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் ஒரு சைடு நம்ம மடிச்சு தைச்சாச்சு. இன்னொரு சைடுக்கு நம்ம இதை தான் அளவு வைக்கணும். ரெண்டு கழுத்து பக்கம் ரெண்டையும் இதே போல ஒன்னா பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இதை லேசா இழுக்கணும் தேவை கிடையாது. இப்படி கரெக்டா வச்சா போதும். வச்சுட்டு இது எவ்வளவு மடிச்சு தைக்கணும்னு பாருங்க. அதுல மார்க் பண்ணிருங்க. இனி இந்த சைடு வந்து நம்ம பின் சைடு பேக் சைடில் வச்சு தான் பார்க்கணும். சைடு ஜாயின் பண்ணும்ல அதே போல தான் பார்க்கணும். அப்போ தான் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று மேலே இப்படி ஒன்று வச்சுட்டு கை வச்சு அப்படி கொடுத்துருங்க. இதுவும் அதே போல தான். மடிப்பு எங்கே இருக்கு பாருங்க. மடிப்பு பக்கத்தில்
நம்ம இனி வி பட்டி ஐ பட்டி அதை வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஐவுக்கு வைக்கிறதுக்கு வைக்கலாம். ஐவுக்கு வைக்கிறதுக்கு பக்கம் வந்து ஊக்குப்பட்டி வந்து மேல் பக்கம் தான் வைக்கணும். நல்ல பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் தான் வைக்கணும். இது வந்து ஒரு பீஸாக தான் வரும். இது மடிச்சு இருக்கிறதுனால நான் அப்படியே வைக்கேன். இப்படி மடிப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அரைஞ்சு மேலே விட்டுருக்கேன். அந்த மேலே விட்டதை அப்படியே உள் பக்கமாக இப்படி திருப்பி விட்டுருங்க. 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. இனி அதை இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா இப்படி வந்துடும். அதை எப்படி துணியை எப்படி மாற்றி போடுங்க. நம்ம இப்போ தைச்சிருக்கோம் 1/4 இன்ச்சில். அந்த தைச்சை தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சோம்ல அந்த பீஸுக்கு மேலே இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இந்த தையல் போட்டுப்போம். அது பக்கத்துலேயே தையல் போடுங்க. இந்த கிளாத்தில் நம்ம மெயின் கிளாத்தில் தையல் விடக்கூடாது. அப்படி பார்த்துக்கிடுங்க. நான் வச்சிருக்கேன் தெரியுமா இந்த பீஸ் அப்படியே நீங்கள் உள்ளே திருப்பி விடணும். கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது நம்ம வச்ச பீஸு. இதே போல் உள்ளே திருப்பி விட்டா இதுதான் ஐவுக்கு வைக்கக்கூடியது. நான் உள்ளே திருப்பி விட்டுட்டு இப்படி தைச்சிட்டு இப்படி தைச்சிடலாம். கிராஸ் பண்ணி எல்போவில் தைக்கணும். அது டவுட் நம்ம ஐவுக்கு பக்கம் தைச்சாச்சு. இது வந்து வி பட்டி. அது இந்த உள் பக்கம் தான் நம்ம அந்த கிளாத் வைக்கணும். அரைஞ்சி அதே போல் விட்டுட்டு உள்ளே திருப்பி விட்டுருங்க. இதை இப்படி இழுத்து கொடுத்துட்டு துணியை அதே போல் திருப்பி போட்டுங்க. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இப்படி துணியை திருப்பி போடணும். இனி சைடில் நமக்கு எவ்வளோ தேவை ஒரு 1.5 இன்ச்சு போல் போதும். நம்ம இந்த 1.5 இன்ச்சு போதும் இதுக்கு. மீதி அப்படியே நம்ம உள்ள திருப்பி தையல் போட்டுக்கலாம். தையல் இந்த சைடில் தான் போடணும். இனி அதை அப்படியே திருப்பி இதில் நம்ம வி வச்சுக்கலாம். இது வந்து 30 சைஸ் ப்ளவுஸ்னால சின்னதாக தான் இருக்கும். ஆனால் 4 இடத்துல நமக்கு வி வச்சா போதும். இப்போ நம்ம ரெண்டுமே தைச்சாச்சு. தைச்ச பிறகு இந்த வி இருக்குல்ல அதுக்கு மேலே இதை வச்சு பார்க்கணும். இப்படி தான் நம்ம ஐவுக்கு மாட்டும் போது எப்படி வைப்போமோ அதே மாதிரி வைக்கணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எது பெருசாக இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
நம்ம கை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணது இந்த சென்டரில் கட் பண்ணி விட்டுப்போம். இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஜாயிண்ட்டும் இந்த கட் பண்ணி விட்டா ரெண்டாக இதே போல் ஒன்றா வச்சு பிடிச்சிட்டு ஒரு கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா பிடிங்க. இப்படி பிடிச்சாதான் அந்த ஷோல்டர் கரெக்டாக ஜாயிண்ட் கரெக்டாக வரும். ஏன்னா இந்த சைடு இருந்து இப்போ நமக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வைக்கும்போது நான் இப்போ எப்படி வச்சேனோ அதே மாதிரி வச்சா தான் தப்பு வராமல் இருக்கும். சில நேரத்தில் கொஞ்சம் துணி முன்ன பின்ன வரும், 1/4 இன்ச்சு அந்த மாதிரி வரும்போது ஷோல்டரில் நம்ம கட் பண்ணி விட்டது விலகி போயிடும். அதனால இந்த நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி வச்சு தைங்க. நான் கட் பண்ணி விட்டதும் இந்த ஜாயின் பண்ணிக்க ஒன்றா வருதா, இதே போல் தைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இது கரெக்டாக வரும். இதுக்கு டபுள் தையல் போடணும். கை மடித்து தைக்கிறது நம்ம 1 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு தைக்கிற எம்மிங் பண்ணக்கூடியது. நார்மல் ப்ளவுஸ்னாலே பெரும்பாலும் எம்மிங் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பெரிய தையல் மிஷினில் பெரிய தையல் 5ஆம் நம்பர் தையல் மாற்றி வச்சுட்டு தான் நம்ம கை தைக்கணும். அதே மாதிரி இந்த மடக்கிட்டு சென்டரில் தான் தையல் போடணும், சைடில் போடக்கூடாது. இந்த 5ஆம் நம்பர் தையல் எதுக்கு போடுன்னா நம்ம எம்மிங் பண்ணோன்னா அதை பிரித்து எடுத்துருவோம். அதனால ஒரு சைட்லேயும் போடக்கூடாது, சென்டரில் தான் போடணும். அப்போ தான் எம்மிங் பண்ணிட்டு பிரித்து எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி துணியை பாதியாக மடிச்சு வச்சுருங்க. அளவு துணியிலேயே முதுகு பக்கம் உள்ளது இப்படி பாதியாக மடிச்சிருங்க. அதை இப்படி வச்சு அது எந்த இடத்துல ஜாயிண்ட் வரும்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. கையை பாதியாக இதே போல் மடிச்சிருங்க.
நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள கையை எடுத்து அது எதில் ஜாயின் பண்ணின்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணும்போதே கட்டிங் வீடியோவில் பாருங்கள், இதில் வந்து சுற்றளவு நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். அதனால அந்த நேருக்கு தான் நம்ம தைக்கணும். இல்லைன்னா இந்த கை அளவை நீங்கள் அளந்து தைங்க. நான் அதில் ஏற்கனவே நான் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ப்ளவுஸ்லேயுமே அதில் நான் கட் பண்ணி விட்டுருப்பேன், சுற்றளவு நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். இனி இந்த வி பக்கம், இந்த வி இருக்கு பாருங்கள், இதை அப்படியே இதை அளவு வச்சுக்கலாம். இதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த மார்க் பண்ணதான் இந்த மார்க் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா நீங்கள் சென்டரில் தையல் போட்டுவிடுங்க. இப்போ வந்து இது நேராக வந்திருக்கு. இதே போல் தான் நீங்களும் தைக்கணும். அந்த சைடு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் கையளவு எல்லாமே இதில் பார்க்கணும். நான் கட் பண்ணி விட்ருக்கேன் பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த அளவெல்லாம் கட் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக தைக்கலாம். அதுக்காக வேணா நான் உங்களுக்கு ஒரு முறை அளந்து காட்டுறேன். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு ரெண்டையும் ஒன்றா இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இது நான் கட் பண்ணி விட்டு இதுவும் கட் பண்ணி விட்டது, இது ரெண்டையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா வைங்க. இப்படி இங்கே பாருங்கள், கொஞ்சம் இழுத்து வைங்க. லூஸ் விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஆம்பூல் டைட் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன இருக்கா, இல்லை இப்படி நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணணும்னு பண்ணுங்க. இல்லைன்னா கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நான் கட் பண்ணி விட்றது உங்களுக்கு தெரியும். இனி இது வந்து ஐவுக்கு பக்கம், இந்த பக்கம் அளவு ஒவ்வொரு சைடுக்கும் அந்தந்த அளவை கரெக்டாக நீங்கள் பார்த்து வைங்க, மார்க் பண்ணிடுங்க. இனி இப்போ இந்த மார்க்கம் தள்ளி இருக்குங்க பாருங்க, இந்த மார்க் இங்கே இருக்குது, இந்த மார்க். அப்போ இப்படி தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா நீங்கள் அது ரெண்டுக்குமே பாருங்க இப்படி இருக்குது. இந்த மார்க்கை மேலே மார்க் பண்ணிடுறேன். இப்போ சென்டர் இது என்ன பண்ணணும்னா சென்ட்ரால்ட்டு மார்க் பண்ணி இப்படி சென்டராக தையல் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு சுற்றளவு கரெக்டாக வரும்.
இப்போ நமக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துடலாம். கரெக்டாக இருக்கான்னு எப்படி நம்ம அளவு ப்ளவுஸையும் இதையும் ஒன்றா வச்சு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இப்படி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சைடு நிறைய இருந்துச்சுன்னா 2 சைடும் சமமாக பிடிக்கணும். இது கொஞ்சம் தான் இருக்குது, அதில் ஒரு 1/4 இன்ச்சு ஏதாவது ஒரு சைடு பிடிச்சிடலாம். இனி நம்ம அளந்து பார்ப்போம். அதிகமாக இருந்துச்சுன்னா 2 சைடும் பிடிக்கணும். நம்ம கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சைடு நீங்கள் பிடிச்சா போதும். இப்போ சரியா இருக்கும். அங்கே பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். இனி நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கிராஸில் இப்படி வச்சு தான் தைக்கணும். இங்கே பாருங்க, இது ஒன்று இந்த பக்கம் பார்த்துருக்கணும், இந்த ஒரு மூக்கு மார்க்கு அந்த பக்கம் பார்த்துருக்கணும். இப்படி வச்சுட்டு தான் நீங்கள் தைக்கணும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே போட்டு சொல்லி தரலாம். ஏதாவது புரியாத மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தைச்சி முடியும். கிராஸில் தைச்சோம் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. இப்படி தான் வரும், இப்படி தான் தைக்கணும். இனி 1/4 இன்ச்சில் மடக்கிட்டு இந்த துணிக்கு மேலே வச்சு கழுத்து தைங்க. சின்ன சின்னதாக அந்த வளைவு எல்லாம் வரும்போதெல்லாம் ஃப்ரண்ட் கழுத்தில் அதுலேருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுடுங்க. 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடக்குனா வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த வளைவுகளும் கரெக்டாக வரும். கழுத்து வளைவெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு இப்படி மடக்கி தைச்சா போதும். நம்ம இது எம்மிங் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் தான், கழுத்துக்கு எம்மிங் வரும். அதனால இங்கே 1/4 இன்ச்சு அளவில் மடிச்சு தைச்சாதான் எம்மிங் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஒரே அளவாக நம்ம மடக்கி தைக்கணும்.
நம்ம ப்ளவுஸு தைச்சாச்சு. இவ்வளோதான். இதெல்லாம் இந்த ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வரணும். இதே போல் நீங்கள் பார்த்து கவனமாக தைங்க. இதே போல் கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி தைங்க. நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். உங்களுக்கு பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தைக்கிறதுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ண